ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரசோதியாத். ஓம் பரத்தேஸ்வராம் பிரபஞ்சோ வசுமம் சாந்தம் சிவம் அத்யுதமனித்தே. ஓம் ஹரிமாதித்யாய சோமய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பைச்ச ராகவே கேதுவே நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சனிப்பெயர்ச்சி சர்வ வல்லமை, சர்வ லோகமும், சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பெயர்ச்சி. எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், அவரையே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. நீதிக்கு புறம்பாக, உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள் ஏற்படும். உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய நிகழ்வாக்கும். உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரகம் ஆகிறார். ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம். அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன். அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான். ஆண்டியும் அரசனாக்குவான், அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பெயர்ச்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்டக சனியை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார், யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மேசராசி முதல் மீன ராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள். சனிப்பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசிக்கு அடிக்கப் போகும் யோகம் ஒரு 2 மாதங்கள் அதிரடி யோகம். ஒரு 2 மாதங்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய யோகம். சிம்ம ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியினால் அஷ்டமத்து சனி தொடங்குகின்றது. இந்த அஷ்டமத்து சனி என்பது ஆரம்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. ஆரம்பத்தில் தொழில், வருமான முன்னேற்றங்கள், காசு பணங்கள் அதிகமாக கொட்டத்தான் போகிறது. ஆக இந்த அஷ்டமத்து சனி எப்போ பாதிக்க போகின்றது என்பதை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மார்ச் 29 பெயர்ச்சியாண்ட சனி பெயர்ச்சி ஏப்ரல் மே 2 மாதங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சுக்கிரனோடு சனி இணையும் பொழுது சிம்மராசிக்கு 6, 7க்குரிய ஒரு சுக்கிரன் பல எல்லாருடைய ஆதரவால் உங்கள் தொழில்கள், வருமானங்கள், உத்தியோகங்கள், ஒரு உத்தியோகத்தில் ஒரு இடையூறாக இருந்தால் நண்பரால் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு வியாபாரத்தில் தடைகள் இருந்தாலும் நண்பர்களால் மிகப்பெரிய அந்த வியாபார முன்னேற்றம். அந்த இதை நான் முடிச்சிருப்பா, அதனால நான் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், எல்லாம் வருமானம்லாம் நல்லா வரும், எல்லாரோட ஆதரவு சிறப்பா இருக்கும். ஏன் அஷ்டமத்து சனி அப்படி இப்படின்னு பயமுறுத்தினாங்க, ஒன்றும் நடக்கல, சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கும். எப்ப அந்த 2 மாசம் பிரமாதமா இருக்கும். அடுத்த 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய மனுஷனை நம்பி ஏமாந்துடாதீங்க. மனுஷன் யாராவது ஒரு நல்ல மனுஷன், அருமையான மனுஷங்க, அவரை நம்பி எதையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அது பாதிப்பு தரப்போகுது. கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரி ஆயிரும். ஆக அந்த நாட்கள் பண விரயம், தொழிலில் யாரையும் நம்பி தொழிலில் பணம் கொடுத்துடக்கூடாது, பணம் போட்டுறக்கூடாது, ஏதாவது சொத்தை வாங்கிடக்கூடாது. நல்ல சொத்துன்னு தான் சொன்னாங்க, கடைசி அது வில்லங்கமாகி போச்சு. நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னாங்க, கல்யாணத்தை 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை முடித்தோம். பார்த்தா எரிய பிரச்சனை வருது. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நடந்த என்னமோ குழி தோண்டின மாதிரி இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் தோண்ட பெரிய பிரச்சனையாக வருது. ஏண்டா இந்த பொண்ணை முடிச்சுட்டு அவமானப்பட வேண்டியதாக இருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். பெண்களால் ஏமாற்றம், தொழில்கள் ஏமாற்றம், தொழிலில் முதலீடு செய்த பணங்கள் ஏமாற்றம், பண ஏமாற்றம். இந்த 2 மாதங்கள், எந்த மாதம்? 8/6/2025 முதல் 29/7/2025 வரை. 8/6
2025 முதல் 29/7/2020 வரை மிகவும் கவனமாக இருக்கட்டும். முதல் 2 மாதம் கொட்டி கொடுக்கும், அப்புறம் கொடுத்ததை தட்டி எடுத்து விடும். எச்சரிக்கையான 2 மாதங்கள். வேற உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதில் நீங்கள் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கிங்க.